ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து தோல்வி அடைந்து வெளியேறியிருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து ஒரு சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்கிறது. இது சூரியவன்ஷிக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சோகத்தை வந்து எழுப்பியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் ஆவேசமும் கோபமும் அடைந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த பல்வேறு விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்களில் வந்து வைரல் ஆக்கிட்டு வர்றதோடு மட்டும் இல்லாமல் சூரியவன்ஷியுடைய ரசிகர்களும் வந்து ஆவேசத்தோடு பல விஷயங்களை வந்து பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி அந்த ரியான் பராக் வந்து அவர் தான் வந்து தலைவராக இருக்கிறார், கேப்டனாக இருக்காரு. அப்படி ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து என்னதான் நடந்தது, அங்கே நடந்த சம்பவத்தால் ரசிகர்கள் கொந்தளிச்சதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல எக்ஸ்க்ளூசிவ் தகவல் தற்போது கசிந்திருக்குங்க. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 ஐபிஎல் தொடரின் இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தோல்வியடைந்து வெளியேறியிருந்தாங்க. இந்த போட்டியில் அபாரமாக விளையாடி 96 ரன்கள் குவித்த 15 வயது வீரர் வைபவ் சூரியவன்ஷி அந்த அணியுடைய கேப்டன் ரியான் பராக் கடுமையாக சாடியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. தொடர்ந்து இரண்டாவது போட்டியாக வைபவ் சூரியவன்ஷி சதம் அடிக்கும் வாய்ப்பை நூலிழையில் தவறவிட்டார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான கடந்த போட்டியில் 97 ரன்களில் ஆட்டமிழந்த அவர் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக 96 ரன்களில் அவுட் ஆனார். ரபடா வீசிய ஷார்ட் பீச் வந்த அப்பர் கட் ஆட முயன்று அவர் ஆட்டமிழந்தார். முந்தைய போட்டியிலையும் பார்த்தீங்கன்னா இதே போன்ற பந்தில் தான் அவர் அவுட் ஆகியிருந்தார். வைபவ் ஆட்டமிழந்து ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு திரும்பிய போது கேப்டன் ரியான் பராக் அவரிடம் மிகவும் கோபமாக பேசியிருக்காராம். வைபவ் தண்ணீர் குடித்து கொண்டிருந்த போது ரியான் பராக் அவரை நோக்கி விரலை காட்டி ஏதோ அறிவுரை கூறுவது போல கடிந்து கொண்டிருக்காரு. அந்த சிறுவன் எவ்வித பதிலும் கூறாமல் அமைதியாக அமர்ந்திருந்தார். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரவி வந்துட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் குஜராத் அணி பேட்டிங் செய்த போது 18வது ஓவரில் மற்றும் ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. குஜராத் அணி வெற்றி பெற 12 பந்துகளில் 10 ரன்கள் மட்டுமே தேவைப்பட்டிருக்கு. அப்போ வைபவ் கவனக்குறைவாக இருந்ததாக கூறி மைதானத்திலேயே ரியான் பராக் அவர் மீது கத்தியிருக்காரு. ஏற்கனவே ராஜஸ்தான் அணி தோற்கும் நிலையில் இருந்த போது அணியுடைய நட்சத்திர வீரரான வைபவ் மீது பராக் காட்டிய ஆக்ரோஷம் ரசிகர்கள் முகம் சுளிக்க வைத்திருக்கிறது. ரசிகர்கள் ரியான் பராக்கை சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சித்தும் வந்துட்டு இருக்காங்க. ஐபிஎல் தொடரில் 6 ஆண்டுகளாக விளையாடக்கூடிய ரியான் பராக் 97 போட்டிகளில் வெறும் 1800 ரன்கள் மட்டுமே எடுத்திருக்காரு. ஆனால் அறிமுகமான 23 போட்டிகளிலேயே வைபவ் 1000 ரன்களை கடந்து விட்டார். 10,000 ரன்கள் எடுத்த ஜாம்பவான் போல ரியான் பராக் கடிந்து கொள்கிறார் என ரசிகர்கள் சாடியிருக்காங்க. மேலும் இந்த போட்டியில் ரியான் பராக் வெறும் 11 ரன்கள் மட்டுமே எடுத்ததையும் அவர்கள் சுட்டி காட்டியிருக்காங்க. வைபவின் அடுக்கடுக்கான சாதனைகள் தோல்வியடைந்தாலும் வைபவ் சூரியவன்ஷி பல உலக சாதனைகளை முறியடித்திருக்காரு. அவற்றில் ஒரு சிலதை பார்க்கலாம். 15 போட்டிகளில் 776 ரன்களுடன் ஆரஞ்சு தொப்பி பட்டியலில் முதலிடத்தில் இருக்கார். ஐபிஎல் வரலாற்றில் மிக குறைந்த வயதில் 1000 ரன்களை கடந்த வீரர் ரிஷப் பந்த் சாதனையை முறியடித்திருக்கார். அதிவேகமாக 1000 ரன்களை எட்டிய இந்திய வீரர் 23 இன்னிங்ஸ்கள் 1000 ரன்களை கடக்க மிக குறைந்த பந்துகளை, அதாவது 440 பந்துகளை எதிர்கொண்ட வீரர் அப்படிங்கிற பெயரையும் பெற்றிருக்கார். ஐபிஎல் தொடரில் அதிக முறை 90களில் ஆட்டமிழந்த வீரர்கள் பட்டியல 3 முறை விராட் கோலி, KL ராகுல் ஆகியோருடன் இணைந்தும் இருக்கார். ஒருபுறம் வைபவின் அபார வளர்ச்சி இந்திய கிரிக்கெட்டிற்கு நம்பிக்கையை அளித்துள்ள நிலையில் ரியான் பராக்கின் இத்தகைய நடத்தை தேவையற்றது என்பதே பலரினுடைய கருத்தாகவும் தற்போது அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் 96 ரன்கள் குவித்து அதிரடி காட்டியும் பலன் இல்லையே அப்படின்னு மைதானத்திலேயே தொப்பியால முகத்தை மூடி
மூடிக்கொண்டு விம்மி விம்மி அழுத 15 வயது இளம் புயல் வைபவ் சூரியவன்ஷியின் கண்ணீர் காட்சிகள் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களின் நெஞ்சங்களையும் சுக்குநூறாகவே உடைத்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை இரவு முல்லன்பூரில் நடந்த IPL 2026 தகுதி சுற்று போட்டியில் குஜராத் டைட்டன்ஸிடம் 7 விக்கெட் வித்தியாசத்தில் தோற்று ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பரிதாபமாக வெளியேறியிருந்தாங்க. ஆரம்பத்திலேயே ஜெய்ஸ்வால் ஜூரல் அவுட் ஆகி ராஜஸ்தான் அணி சரிந்தபோது அச்சமின்றி ஒற்றையாளாக போராடிய வைபவ் 47 பந்துகளில் 96 ரன்கள் குவித்து அசத்தியிருந்தார். கடைசி 4 இன்னிங்ஸ்களில் 3வது முறையாக சதம் மிஸ். இவரது அதிரடியான ராஜஸ்தான் 214 ரன்கள் குவித்த போதிலும் அடுத்த களம் இறங்கிய குஜராத் கேப்டன் சுபன் கில் அசுரத்தனமாக 104 ரன்களும் சாய் சுதர்சன் 58 ரன்களும் குவித்து அந்த மெகா இலக்கை அக்குவேராக பிரித்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு மரண ஷாக் கொடுத்தனர். 18.4 ஓவர்களில் இலக்கை எட்டி குஜராத் அணி அகமதாபாத் இறுதிப் போட்டிக்கு கெத்தாக முன்னேறிய நிலையில் இறுதி வரை போராடியும் தோற்றுவிட்டோமே என்ற ஏமாற்றத்தில் ஓய்வறையில் துண்டால் முகத்தை மூடி வைபவ் சூரியவன்ஷி கண்ணீர் விட்டு கதறிய எமோஷனல் காட்சிகள் சோஷியல் மீடியாவில் நெட்டிசன்களை உருக வைத்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த விஷயம் காட்டுதீ போல ஒருபுறம் பரவி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்திங்க அப்படின்னா சூரியவன்ஷியை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அடுக்கடுக்காக வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பார்க்கும் பொழுது எதிர்பார்ப்புகளை எகிர வைத்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். மேலும் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆரம்பத்திலேயே பார்க்கும் பொழுது அவருடைய அதிரடி ஆட்டம் அப்படிங்கிறது அனைவரையும் வெகுவாக கவர்ந்திருக்கக்கூடிய நிலையில் IPL 2026 எலிமினேட்டர் போட்டியில் சன்ரைசர்ஸ் அணியை வீழ்த்தி குவாலிஃபயர் 2 போட்டிக்கு தகுதி பெற்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி குஜராத் அணிக்கு எதிராக குவாலிஃபயர் 2 போட்டியை எதிர்கொண்ட போது அந்த போட்டியில் வைபவ் 47 பந்துகளில் 96 ரன்கள் அடித்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல போராடியிருந்தார். ஆனால் குஜராத் டைட்டன்ஸ் அணி 215 ரன்கள் என்ற இலக்கை எளிதாக எட்டி ராஜஸ்தானை வீழ்த்தியிருக்காங்க. இதன் காரணமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இறுதிப் போட்டிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பையும் இழந்தது. இந்த ஏமாற்றத்தை இளம் வீரரான சூரியவன்ஷி தாங்கிக் கொள்ள முடியாத காரணத்தால் கண்ணீர் விட்டு அழுத காட்சிதான் தற்போது இணையத்தில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி பேசும் பொருளாகி வந்துட்டு இருக்கு. ஆட்டம் முடிந்த பிறகு டக் அவுட்டில் தனது ஆரஞ்சு நிற தொப்பியால் முகத்தை மூடிக்கொண்டு அவர் அழுது கொண்டிருந்த காட்சி அப்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகியும் வருகிறது. தனி ஒரு ஆளாக ராஜஸ்தான் அணியை பிளே ஆஃப் வரை கொண்டு வந்த வைபவ் சூரியவன்ஷி நேற்று நடந்த போட்டியிலையும் 96 ரன்கள் குவித்தார். இருப்பினும் 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன்கள் மட்டுமே ராஜஸ்தான் அணி குவித்திருந்தது. 240 இருந்து 250 ரன்கள் என்ற இலக்கை நிர்ணயித்திருந்ததால் ராஜஸ்தான் அணி பக்கம் போட்டி திரும்பியிருக்கலாம் என்று கிரிக்கெட் விமர்சகர்கள் கருத்தும் தெரிவித்து வருகின்றனர். அதேபோல அணியினுடைய மற்ற வீரர்களும் ரன்கள் குவித்திருந்தால் அணிக்கு மேலும் ரன்கள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சிலரும் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்திருக்காங்க.